திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மன்னன் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்ததில் ஆசையின் ஊனியை ஊட்டி வைத்தேன் அன்பென்னும் மகிழ் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையின் ஊனியை ஊட்டி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் உன் ஏழுமலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா இனக்கதை நடத்தி வைப்பார் கோவிந்தா நாம மலர்களை பறித்திருவா வைகுந்தா உலகத்திலே கீழே என்னோ தத்துவமே உலகத்திலே கீழே என்னோ தத்துவமே இதை உணர்ந்தவர் வாழ்விக்கும் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் எங்கள் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் செய்திடும் பாடுவை செவ்வாயனை வாழ்த்துவோம் படைத்தல் காத்தல் அளித்தார் முத்தோல் கட்டாக்களை ஒருவராக வைகுந்தமே கோவில் கொண்டக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்று அறிந்தார் ஹரிஹரே மரஹரே அப்பசாச்சரே அச்சுதன் உச்சதன் பஞ்சாயுதன் பாண்டவதூரன் துபலமாதனாதி பாத்தியாந்த கீதன் அகிலாண்ட கோடி பிரபாண்ட நாயகன் பஞ்சவர்ணன் கார்வர்ணன் பன்னவிஜயன் ஜனார்த்தனன் கலைஞரித்தனன் சேஷாசயனன் பாபனன் இந்த உலகிலே அம்மா நாயகம் சரி 8வது வயதிலே கொண்டு குவித்து ஆயர் பாடியிலே நல்ல ஒரு முடிமுறையை வளர்த்து அத்த மக்களாய் விளங்கி வரக்கூடிய பாட்டு மக்களை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இளமைகால பகமையை உண்டு செய்து அந்த பகமையினாலே பாண்டவர்கள் பலவிதமான துன்பத்தை அனுபவித்து கடைபிடிவார காலத்திலே துரியோதனனை அழித்து பாண்டவர்களுக்கு இந்த ஜெகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாமே தூதுவாக சென்று அவனுக்குரிய ஜெகன்பாதி ராஜ்யம் கட்டி சண்டைக்கு நாள் வைத்து இன்றைய பள்ளியிலே இந்த பகவான் என்ன செய்ய போகின்றார்?
நாள் யுத்தத்திற்கனவே காந்தி வரை அழிப்பேன் அழிப்பேன் என்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ணனையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்தி கர்ணனுக்கு மோட்ச பதவியை கொடுத்து அர்ஜுனனுக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். ஆமா, இன்று அர்ஜுனனுக்கு வெற்றியையும் கர்ணனுக்கு மோட்சமும் கொடுப்பது என்னுடைய கடமையாக தரை கொண்டு வந்திருக்கின்றோம். இறை வழிபாடு செய்து போக முடியாத பாதை. முத்தை தருபதி திருநகை முத்தை தருபதி திருநகை அத்திக்கிரை சதி சரவண முத்தி கொடு வெற்றி குரு வராய் என்னவோ பழுதுண்டு வேறோர் பணிக்கே நால்வகை ஜீவராசிகளுக்கும் உணவு என்பது இன்றியமையாத பொருள். என்ன உணவில்லாத இந்த உலகிலே ஜீவராசி வாழ்ந்து விட முடியாது. உலகிலே உதித்த ஆத்துறை ஜீவராசிகளிலே 1000 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழக்கூடியது அரசு மரம் ஒன்றுதான் உயிர் வாழுமா. வேறு எந்த ஜீவராசியும் 1000 ஆண்டு உயிர் வாழ முடியாத தன்மைக்குரியது அல்ல. அப்படி நம்முடைய முன்னோர்கள் மரங்களுக்கெல்லாம் அரசன் என்ற அந்த அரச மரத்துக்கு ஏன் பெயரிட்டார்களா? மனிதன் சுவாசிக்கும்படியான பிராணவாயு என்று சொல்லக்கூடிய சுத்தமான காற்று இருக்கிறது. அந்த காற்றை 24 மணி நேரம் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே மரம் அரசு மரம் ஒன்றுதான் கொடுக்குமா. மீதமுள்ள எல்லா மரங்களும் இரவு வேளையிலே கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அசுத்த காற்றையும் பகல் வேளையிலே சுத்தமான காற்றையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அரசு இருக்கிறது மனிதன் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுவை 24 மணி நேரமும் உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மரம் அரசு மரம். அதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் அரசு மரங்களுக்கெல்லாம் அரசு என்று பெயரிட்டார்களா. அந்த அரசு மரம் இருக்கிறது அது கூட ஒரு காலத்திலே வேற இருந்து கீழே விழுந்து விடுமா. ஆனால் வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை கைத்தொழிலாக கொண்டிருக்கிறானே ஒரு வேளாளன், அவன் உலகத்துகளிலே அவன் ஒரு காலம் சாய்ந்து விட மாட்டானாம். என்ன காரணம்? கரெக்டா உத்தியோகம் பார்த்தவர் கூட அவர் பிறந்த நாளுக்கு தான் 10 பேர் பசியாத்துவார். மீத நாள் எல்லாம் வரக்கூடிய செல்வம் எல்லாம் அவர் குடும்பத்துக்கு தான் பயன்படும். ஆனால் விவசாயி இருக்கக்கூடியவர் உலகத்துல பரப்பர நடப்பற ஊர்வனே எல்லா ஜீவராசிகளுக்கும் பசியாற்றக்கூடிய ஒரே இறைவன் விவசாயி ஒருவனே. ஆடு மாடு பசியாறி போகிறது, பட்சியினம் பசியாறி போகிறது, புழுப்பூச்சியினம் பசியாறி போகிறது. இந்த பசிக்கெல்லாம் அந்த வேளாளருக்கு ஏதாவது பணம் கொடுக்குதா? நிலத்துக்காரருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போதா? பணம் கொடுக்காத அவரும் கொடுன்னு கேட்க மாட்டாரு. அவரு அதை எதிர்பார்க்கிறாரா? இல்ல. அதனாலே வேளாண்மை செய்து வரக்கூடியவர்களுக்கு இந்த புண்ணியங்கள் எல்லா ஜீவராசியுடைய பசி ஆற்றும்படியான அந்த புண்ணியம் செருக 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 அவரை சார்ந்து கொண்டே இருக்குமா. அதனால அவர்களுக்கு வேளாண்மையில குறைந்த வருமானம் வந்தாலும் நிறைந்த நிம்மதியை கொடுக்குமா. வேறு வகையிலே கோடான கோடி திரவியங்கள் வந்த போதிலும் அந்த நிறைவான நிம்மதியை பணம் வைத்தவர் எல்லாம் இப்ப நிம்மதியா இருக்கிறது இல்ல. பயத்தில் தான் இருக்கணும். ஒரு காலம் வேறு வகையிலே வரக்கூடிய செல்வங்கள் பெருமையையும் நிம்மதியும் கொடுத்து விடாதான். அப்படி வேளாண்மையை தன் கைத்தொழிலாக கொண்டு உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் இறைவராய் விதிக்கும்படியான இப்பகுதியை சார்ந்த இந்த இறைவனுடைய பக்த கோடிகளாய் விளங்கி வரக்கூடிய குலதெய்வ பக்தர்கள் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களை தலைமையாக கொண்டு அவர் மூலியமாக
இந்த இறைவனை வழிபட வேண்டும், இந்த இறைவனிடம் குடும்பத்தார் பெற வேண்டும் என்று விடாமுயற்சியாக அப்பனை உண்டு செய்து ஆலயத்தினங்களிலே மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆண்டுகள் தோறும் இந்த மாசி பெருவிழாவை சிறப்பான முறையிலே ஆற்றி வரும்படியான ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களும் அவருக்கு உறுதுணையாகத்தான் இருக்கக்கூடிய குலதெய்வ பக்தர்களும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எமக்கென்று இருக்கக்கூடிய குலதெய்வம் இருக்கிறது, அதனுடைய பெருமையை அளவிட்டு கூற முடியாது என்று எல்லா இதிகாசங்களும் வெளிப்படுத்துகிறது. அப்படி இந்த இறைவனுக்காக பரிந்து இன்றைய நாளிலே அபிஷேகாதரை வீதி விழா காட்டி அன்னபூஜை குறைவிழா செய்து இந்த கேளிக்கை சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இறைவனாலே சகல விதமான வளங்களும் ஒருங்கி அமைய பெற்று பெருமை அடைய வேண்டும் என்று இறைவனை வணக்கம். கடவுள் சில பேர் வந்து கடவுள் இல்லைங்கிறாங்க, சில பேர் கடவுள் இருக்குங்கிறாங்க. ஆனா சொல்றாங்க வழி கடவுள் இருக்குங்கிறத நம்ம வந்து சில ஊரை போய் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். அது இன்னைக்கு போய் பார்த்தாலும் திருமாவடுதுறைங்கிற ஊர்ல ஒரு புளியா மரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆலயத்திலேயே 3000 வருஷம் ஆகுது அந்த மரம். அது இருந்து அங்க திருவாவடுதுறையில போனோம்பா நம்ம விருதாச்சலத்துல அங்கே பழமலைநாதன் ஆலயத்துல 4000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வன்னி மரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை மரம்? வன்னி மரம். ஆமா. அவ்வை பிராட்டினுடைய செய்யுள் சொல்லுது 1000 ஆண்டுக்கு உயிர் வாழக்கூடிய அரசு தான் வாழும், வேறு மரம் வாழாது என்று. ஆனால் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் திருப்பதி கொண்டு சொல்லக்கூடிய விருதாச்சலத்திலே 4500 ஆண்டுகளாக ஒரு வில்வ மரம் அங்க அது வன்னி மரம் இன்னும் அந்த ஆலயத்தினுடைய தலைவிரட்சம் வன்னி, அந்த வன்னி 4500 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக செப்பேடுகள் கல்வெட்டுகள் நமக்கு தெள்ளந்தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஏன்னா இப்ப அறிவியலை நம்பி மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அறிவியலுடைய நோக்கம் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், வாயால் சுவாசிக்கணும், உணர்ந்தாதான் எதையும் ஒப்புக்கொள்ளும். அதனால தெய்வத்தை கண்ணால பார்த்தது உண்டா? பேசுறது உண்டா? இல்ல அதோட உறவு கொண்டு அதை தொட்டு பார்த்தது உண்டா? உணர்வு உண்டா? ஐபங்கூடலாம் கூடி குடிச்சிருக்கேன். ஐபங்கூட நான் போய் பணிக்கிறத வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எங்க ஊர்ல இருக்கான் புண்ணியமதி மாமா ஐபம். அது இல்லடா, இறைவன் என்று சொன்னார் அவனோட இந்த மாதிரி தோல்ல கை போட்டு பேசணும். பேசணும். உங்ககிட்ட பேசிருக்கா? என்கிட்ட பேசுற அளவுக்கு இருந்தா ஏன் நம்ம பேச முடியாது. கண்ணால நீ பாத்திருக்கியா? பார்க்க முடியாதுங்க. இந்த காதால அது பேசுறதை கேட்டிருக்கியா? இன்னைக்கு மனித இனம் இந்த அறிவியல் பின்பு சென்று இததான் உணரும். கண்ணால கண்டது, காதால கேட்டது, கேட்டாதான் ஒத்துப்பான். ஒற்றுக்கொள்ளாது. கண்ணால பாப்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பு தான் மெய்யின்னு. அது அந்த அறிவை சார்ந்தது. ஆனா ஆன்மீகத்தை சார்ந்த உணர்வு இருக்க. உயிரை கண்ணால பாத்திருக்கியா? எதை பார்த்து கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீ இருக்க உயிரா? உயிரா இருக்குன்னா உயிரா இருந்தா பேசுறான். அப்ப இந்த உயிர் இருக்குங்கிறத ஒப்புக்கிறியா இல்லையா? இருக்குல்ல, அத கண்ணால பாத்திருக்கியா? கண்ணால பாக்குறது எப்படிங்க பார்க்க முடியும்? தொட்டு பாத்திருக்கியா? இல்ல உங்ககிட்ட அது பேசி வச்சிருக்கா? இல்ல உயிர் நிலை எப்படி பேசுவோம்? உயிர் நிலை இல்ல, உயிர். கண்ணால் காணாத உயிரை நீ பாத்துக்கல, கண்ணால் காணாத உயிர் இருக்குங்கிறத ஒப்புக்கொள்றல்ல, அது போல இறை சிந்தனையும் நிச்சயமாக இருக்கிறது. நம்பினவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் இறைவன். கிருபானந்த வாரியார் அதான் சொன்னாரு, இல்லைங்கிறவனுக்கு இல்ல, இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆகையினாலே இந்த அப்படி இல்லைன்னா இந்த தோப்பிலே தனி ஒரு இடத்துல இந்த அம்பா இந்த இறைவன் அமர்ந்து கொண்டு ஊற வச்சு அமர்ந்து கொண்டு எல்லா விதமான வளங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை இந்த நகரவாசிகள் குறைவில்லாது பெற வேண்டும். இந்த ஐயனுக்காக ஒரு தலைவல்லார் இருக்கிறது. யாரது தலைவர்? என்ன இதுக்கு முனி, என்ன பேரு? முனி ஈஸ்வரன். ஈஸ்வரனாலே சைவத்துக்குரிய இறைவன். ஆனா இங்க பலி கொடுப்பாங்க, உணவு உயிர் பலி கொடுக்கறாங்க, மாமிசம் படைப்பாங்க. ஏன்? முனீஸ்வரன் வந்து சைவ சாமி, ஆனா அசைவம் அங்க படைக்கப்படுது. அதான் எதனால இவங்க எல்லாம் காரணம் என்ன சொல்றேன் கேளுங்க. ஏன் பண்ணி வெட்டுறாங்கன்னு கேளு. அது வந்து பௌத்திரமா கொஞ்ச நாளா பண்ணிக்கிற பௌத்திரம் தேவையா போனா சாப்பிட்றவங்களுக்கு பௌத்திரமா இருக்கு, தரதான பண்ணி வெட்டி சாப்பிட்றாங்க பௌத்திரமா. தந்தையவாது வாதக்கால தன்னுடைய தாயும் வாதிகாரி தந்தைய மாமன் துடிகார தனதி
அறிவிக்கப்படுகிறது. அதாவது தாரகாவர ரிஷிகள் 48,000 பேர். இந்த தாரகாவர ரிஷிகள் என்ன செய்தார்கள்? ஆண்களுக்கு பெண்கள் தெய்வம், பெண்களுக்கு கணவன் தெய்வம், கணவனுக்கு மனைவி தெய்வம், உலகிலே தெய்வம் இல்லை என்று அகந்து கொண்டிருந்தார்கள். சர்வேஸ்வரர் என்ன செய்தார்? இவனுடைய அகத்தை அடக்க வேண்டும், தெய்வம் இல்லாத உலகம் இல்லை என்பது இந்த ரிஷிபுங்கமாக உணர வேண்டும் என்று தான் ஒரு சங்கமராகத்தானே அழகு பொருந்திய சங்கமராக வடிவத்தை கொண்டார். எம்பெருமான் நாராயணனை ஒரு மோகனியாக வரும்படியாக செய்து இருவரும் இரு திசையிலே வந்தார்கள். அந்த ரிஷி பத்திரிகள் எல்லாம் சங்கமராக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பின்னே போனார்கள். அந்த ரிஷிகள் எல்லாம் மோகரியாய் இருந்த பகவான் பின்னே சென்றார்கள். காமத்தினாலே கணவனுக்கு மனைவி தெய்வம், மனைவிக்கு கணவன் தெய்வம் என்று இருந்தவர்கள் மாற்று இடத்திலே தோற்றமான அவனுடைய அழகிலே மயங்கி இவர்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். சென்று கொண்டே இருக்கும் பொழுது 8,000 ரிஷிகளுக்கு போகும்போது இந்த பெண்கள் இருந்தார்களே, இந்த பெண்களுக்கு பகவானுடைய அருளினாலே, இந்த சிவனுடைய அருளினாலே 6 புள்ளியோ போய் சேர்றதுக்குள்ள போய் பார்த்து பாருவில. ஆமா, இந்த குழந்தைகளை பயந்து விட்டார்கள். உடனே சர்வேஸ்வரனும் மோகனியும் ஒரு இடங்களிலே சந்திக்கும் போது எதிர் திசையில ஆணினமும் இந்த திசையில பெண்ணினமும் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரு நிகரானவர் கணவனுக்கு தெய்வம் மனைவிக்கு தெய்வம் என்று சொன்னார்களோ ஒருவர் சோரம் போனதை கண்டுட்டு அவர்கள் கோபமுற்றார்கள். இந்த பகவான் அல்லவோ நம்ம இந்த நிலைக்கு உருவாக்கி விட்டார், ஆகையினால் இந்த சிவனை அழிக்க வேண்டும், தவவலிமை நம்மிடத்தில் இருக்கிறது என்று பெருத்த யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தினிலே முந்தி முதலிலே புலியை விடுத்தார்கள், யாரையை விடுத்தார்கள், அதான் மான் பழு சூழ கபாலம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் விடுத்து சிவனை அழிக்க எத்தனை தகாலத்தை இதையெல்லாம் தனக்கு பொருளாக தனியாமத்துக் கொண்டார். ஆமா, கைலாய பரமன். மீண்டும் கோபத்துக்குரியவர அந்த ரிஷிபங்கமார்கள் விண்டலை என்று சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை விடுத்தார்கள். விண்டலை. அந்த பூதம் ஓடி வந்தது அகோர உருவோடு சிவபெருமானுடைய சடாபாரத்திலே வந்து அமர்ந்ததும் இவரை அழிக்க எத்தனை காலத்திலே அவருக்கு புத்தி சுவாதீனம் மாறிவிட்டது. என்ன செய்தது? ஆமா, சர்வேஸ்வரன் கோபத்துக்குரியவராகி இவர்கள் 8,000 பேர்களையும் அழித்து விட வேண்டும் என்று அகோர உருவத்தோடு தோற்றமானார். உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் ஓடி வந்து சிவபெருமானுடைய பாதத்திலே விழுந்து, ஐயா, நீங்கள் எல்லாரும் உலகிலே இறைவன் என்பதை உணராது நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று பாதத்திலே விழுந்தார். விழுந்த உடனே 8,000 பேர் ரிஷிபத்திரியோடு விழுந்த உடனே சர்வேஸ்வரனுடைய கோபம் அடங்கியதை தவிர அவருடைய உருவத்தினுடைய மாற்றம் தோற்றப்படவில்லை. இந்த வேளையிலே எல்லா ரிஷிபங்கமார்களும் பகவானிடத்திலே முறையிட்டார்கள், ஐயா சர்வேஸ்வரன் மீண்டும் சாந்த சுரூபியாக்க வேறு வழி என்ன இருக்கிறது என்ற காலத்திலே அந்த சடாபாரத்திலே அமர்ந்திருந்தது விண்டலை என்று சொல்லக்கூடிய பூதமானது அதற்கு உதிரப்பலி கொடுக்காது, ஒரு காலம் சிவனை சாந்த சுரூபியாக முடியாது. அப்படி என்று அங்க ஆடை கொண்டு வந்து பலி ஊட்டினார் பகவான். அதிலே வரும்படியான உதிரங்களை அந்த சாந்த சுரூபியாக சொன்ன பூதமானது ஓடி வந்து புசித்தது. அங்கே சிவபெருமான் சாந்த சுரூபியாக அமர்ந்தார். ஆகையினாலே இந்த அவதாரத்திலே தோற்றமான இந்த பெருமானுக்கு முனி ஈஸ்வரன் என்ற பெயரை அன்று எம்பெருமான் நாராயணன் கொடுத்து இந்த ஆலயத்தின் நிலையை அவர் செய்தார். ஆகையினால்தான் எல்லா சிவரை விட எல்லா இறைவரை விட தலைவிருட்சமாக இந்த சிவன் உயர்ந்த நிலையிலே தோற்றப்படுவது இந்த சிவபெருமான் என்று இந்த தலைவிருட்சம் சொல்லுகிறது. தென்னாட்டுக்கு மன்னராய் வழங்கி வரக்கூடிய இந்த விழா நாயகனே ஒருவராகவும் ஆலய நிர்வாகியாகவும் அரங்காவலாக பணியாற்றி வர முடியாது. ஐயா ராஜேந்திர ஐயா அவர்களாலே அடியனுக்கு அன்பு பரிந்து ரூபாய் 100 அன்பளிப்பு கூட ஆசீர்வாதம் பெற்றோம். மேலும் வடக்குத்து மாநகரிலே நாடக நம்மை போன நாடக பேராசிரியர் ஒருவராக தோற்றப்பட முடியாது சூரிய பிரகாஷ் என்று சொல்ல முடியாது ஆர்வி தந்தை அவர்களாலே அடியனுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். அதோட அவர் எல்லாருக்கும் செய்யாத ஒரு பெரும் உதவியை நமக்கு எங்களுக்கு செஞ்சார் இந்த வருஷம். என்ன? மனிதனாக இந்துவிலே மனிதனாக பிறந்தவன் காசியை பார்க்க வேண்டும், காசியை மிரிக்க வேண்டும் என்பது விதி. நாங்களாம் காலையில இருந்தா சாயங்காலம் இருந்தா எந்த நேரம் பார்த்தாலும் காசியில தான் முடியுது. எந்த காசியில? நம்ம குருகிட்ட காசி அந்த காசி மாநகரம் இருக்காது, வடகாசி மாநகரம். அதனாலே அதாவது நம்ம கம்பெனியுடைய ஆசிரியர் குரு ஐயா அவர்கள் சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் நான் என்னையோடு ஆமா 4 பேர்களையும் அந்த காசி மாநகரம் அழைத்து சென்று காசி விஸ்வநாதனுடைய அருளையும் அந்த
அன்னபூர்ணி அம்மாவுடைய அருளை பெற்றுக் கொடுத்த அந்த எங்கள் இறைவன் சூரிய பிரகாஷ் ஐயா அவர் அடியனுக்கு அன்பு புரிந்து ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டோம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. யார பேசுற நீ இப்ப அந்த மாதிரி பேசலடா உனக்கு தம்பியானா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 17 பார்த்து அந்த ஆளையாடா கேட்டா ஏண்டா நீ வேடம் அணிந்து வரும்படியான ஆளு யாருன்னு தெரியுதான்னா நீங்க உங்க பேர் யாருன்னு ஆமா தெரிந்தாலும் நான் உங்கள்கிட்ட வேலை செய்யறாரு ஆமா நீ காலால நான் வந்து ஆளால இருக்கிற வேலையா கையால செஞ்சு முடிக்கிறோம் காலால தான் வேலை எழுதுவாங்களா ஒரு அரசன் நீங்க காலால வேலை கையால செஞ்சு முடிக்க நான் வேலைக்காரன் உன் பெருமை நான் சொல்ல முடியுமா சபாஷ் பெரிய தந்தை பாண்டோ எனது தந்தை சிறிய தந்தை முக்கத்தாக்களிலே
திருநாட்டினருக்கு துரியன் முதல் விகரன் வரை 100. ஆமா 101. அதுல ஒரு பெண்ணு துச்சாடை. யாரு? திருநாட்டினருக்கு எங்க பெரியப்பா பாண்டி எனது தந்தை. நாங்களும் ராஜாக்கள் பிறந்தோம். ஆமா குந்தவாதேவி. பாத்திராதேவி. இதுல குந்தவாதேவிக்கு தருமன் பீமன் அர்ஜுனன். பாத்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன். ஐவர் ராஜாக்கள். இந்த ஐவர் ராஜாக்களிலே என்ன நல்லூர்னு சொல்லலாம். நல்லவர்னா ஐவருக்கு நான் நல்லவர். ஆனா 3 பேருக்கு சின்னவர். அப்படி என்னுடைய நாமதெய்வம் எப்படி இருக்கபடியா 11 நாமதெய்வம். அப்படி இருக்க யாருடைய ஏதோ அந்த ஊர்ல நடு மத்தியில இருக்கும் வீடு. தெரியுதா? வசதியா இருப்பாரு. நான் முந்திரி பட்டிக்கிட்ட பாண்டுபுரியா சொன்ன பாண்டவர்கள். பாண்டவர்களே இவர் இல்லையா நடுவோம் அர்ஜுனன் என்று அறிந்தார். இன்றைய தினத்திலே துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் விகிட விரோதம் ஏற்பட்டு 18 நாள் பாரத யுத்தத்திலே நேற்றோடி 16 முடிந்து இன்று என்னுடைய சபதம் இருக்கிறது. அதனால வேண்டி மாமன் அழைத்திருக்கிறார். மாமனை பார்க்க வேண்டும். சாமிக்கும் சபைக்கும் வணக்கம். நாம 2 பேரும் அண்ணன் தம்பி இதே மறந்துட்டு பேசுறேன். யாரு அவனையா? அவனை நேரா பார்த்து சொல்லு. அவனை நேரா பார்த்து சொல்லு. பள்ளி ஒண்ணுல எடுத்துருவான். போய் கூட்டா போ. மாமா எப்படி இருக்காரு? தேவடியா போனா மாமா மேற்கு சுத்து கிழக்கு சுத்து நான் சொன்னேன். உனக்கு யாரு இந்த உண்மையை சொன்னீங்க? எதுக்கு? எங்க அம்மா தேவடியாங்க. இப்படி வீடா பேசுறியா? ஏடா கூட பேசுறதுனால தானே தேவடியா பண்றேன். உன்கிட்ட வந்தா அகடாவிகிட்ட கவி நீதாண்டா. அகடாவிகிட்ட கவின்னா குமரவேல் தான் சொல்லுவாங்க. இந்த எல்லாம் எப்படியாப்பட்ட வேட்டைக்காரன் வீணாக்கிடுவாரா நீனு? எதுக்கு முடுக்கலாது பேசி
மாமா ஆசீர்வாதத்தை சந்தோஷம் மனதில் ஒரு கருத்து ஐயோ இன்னும் நான் யாரை வெல்வது நான் யாரை கொல்வது யாரு உனக்கு எதிரி எதிரி சொல்லு மாமா பத்தியே என் மச்சான் எவ்வளவு திறமா இருக்கான் பாரு சண்டை முதல் நாள் தொடர்ந்து நேற்று வரைக்கும் 16 நாள் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு 17 நமக்கு எதிரி யாருன்னே தெரியாது அவ்வளவு தூக்கத்துல இருக்கான் நிதானம் அண்ணாதுன்னு அது எனக்கு நிதானம் இல்லையாடா டேய் அம்மா நாள அவங்க நீ எல்லாம் பூரா சாவரம் பண்ணி வந்தீங்க எதுக்கு போடா டேய் சமதம் பச்சடா மாமா மாமா முதல் அடுத்திலே தோற்றமான ஆலமுறையிலே ஆமா உன்னை அழிப்பேன் அழிப்பேன் என்று விருதுவாசை குடியிருந்தாரே அங்கு தேசாதிபதி கண்ணன் ஆமா அவன் இன்றைய 17 பழைய நால்வகைய சனிகளை கூட்டி கையிலே நாகாசிரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் அந்த நாகபாண்டமானது ஒரு காலத்திலே நான் அந்த அக்கினி தேவனுடைய கட்டளை பிரகாரம் அந்த காண்டாவனத்தை நான் எரிக்கும் காலத்திலே அந்த காடை அழிந்து எரிந்தது ஜீவராஜிகள் எல்லாம் எழுந்தது மாமா அதிலே ஒரு ஜீவனா இருக்கும்படியான இந்த அசுவசேனன் என்று சொல்லும்படியான பாம்பானது பாலிலே அறுபட்டு அடியே அர்ஜுனா என் குலத்தை அழித்து விட்டாயே உன்னை கொல்லாவிட்டால் என் பெயரோ இப்ப அடைகளை முந்து படைக்கு தலைவரா வருது என்ன கொல்வதற்காக எனக்கு பயமா இருக்கு பயப்படல இல்ல மாமா தேவை பண்ணாரு பார்த்தாலும் இது ஆமாங்க நாக பாசம் என்ன நடுக்கும் மாமா அந்த நாகபாண்டத்து மேலதான் மாமா பயம் பாம்பென்றால் படையில் நடக்கும் நான் தயவு மனிதன் அல்லவா அந்த அஸ்வனை என் மேல் பகை உள்ளவனாக இல்லவா அதனால எனக்கு பயமா இருக்கு சொல்லுங்க பாம்பு தானே உனக்கு பகை அதுதான் பகை வரக்கூடிய இந்த அஸ்வசேனனுக்கு ஒரு சிரம் என்ன சிரம் தலை தலை அதுக்கு ஆனா நான் பள்ளி கொண்டு இருக்கிற நாகம் இருக்கு அதுக்கு எத்தனை சிரம் அதுக்கு 1000 சிரம் 1000 சிரம் அதுக்கு என்னப்பா ஏன்டா பயப்படுற பாம்பு ஓ இந்த உண்டால இங்க உண்டால ஏன் என்ன உண்டால சரிதா நீ படுத்துறது தண்ணி பாம்பு கரெக்ட்டா தலை 1000 தாங்க அது தண்ணில கிடக்கு தண்ணி பாம்பு அது கரெக்ட்டா சுத்தா போட்டா நல்லா வரும் அதுக்கு விஷம் இல்ல ஆஹா அவன் வரல காட்டு பாம்பு வந்து வரான் ஓஹோ விஷம் அதிகம் நீ படுத்து அடக்க வேண்டியது என்னுடைய கடன்
ஆமா. ஆனா நீ கர்ணனை மட்டும் நீ கொன்றா ஆமா. ஏறு இடத்துல பாம்பை நீ பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க போற கர்ணனை நாங்க போட்டு கொல்லச்சிடணும். மாமா ஓ பாம்பை நீ பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். நான் கர்ணனை நான் பாத்துக்கிறேன். சரி ஏறு ஏறு இடத்துல அப்படியே அவன் நிதானமாக தண்ணி போட்டு அடிப்போம். திருமாலருக்கு நீங்களா எனக்கு ரதச்சாரதியாக வருவதற்கு நான் என்னதான் புண்ணியம் செய்தானோ மாமா அந்த அனுபவம் கொடுத்து அந்த அசுவங்களாகப்பட்டது நீங்கள் ரத ஓட்டு காலத்தில் அதிவிரைவாக போகின்றது மாமா. மாமா இதோ அமரமே குருட்சேத்திரம் வந்து விட்டோம். ஆகை நாளே இதோ அதோ பார்த்தறியா மாமா எதிராளியுடைய படைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எதிரிலே பார்த்தா. ஆமா மாமா. அதனாலே வீரதே விஜய அப்ப வீரதே விஜய தீரதே கேளு அந்த விதமாக நாள் வகை சேரை உள்ளது வீரதோ சல்லியல் சாரத்தியம் செய்கிறார் திடமும் உள்ளவர் சேவை தயார் நிலையிலே வந்து உன்னோடு யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருக்கிறார். விரைவாக அவன் மேல் பாடம் தொடுத்து அவரை கொண்டாயே. ஆனால் நான் பாசறை போல கொள்வான்.
எதிராளியா இருக்கும்படியான கர்ணன் மாமா கர்ணன் வருகிறான் என்றால் இருப்பது யாரு? என் அண்ணன் தருமன் மாமா. இது முப்பழி. மூன்று பிறவிலே எங்களை கங்கணம் கட்டி எங்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் அப்படி என்று என் அண்ணன் தருமனை அண்ணனை கொன்றால் நால்வரும் நாங்கள் கிடையாது. இந்த மண்ணுக்காக வேண்டி உன் தங்கைக்காக சபதம் முடிக்க கங்கணம் கட்டிட்டு வந்திருக்க மாமா நீரு. ஆமா மாமா. எதனாலே கண்ணனை கொல்லுவேன் 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 இன்னைக்கு நம்ம ஊர்ல பார்த்தா பல பேர் இருக்கான். என்ன பண்ணுவான்? நிறைய போத ஒழுங்கா ஏறினதான் இந்த ஊர்ல என்ன ஒருத்தவன் ஆற்றவன் இல்ல, நான் அப்படியே இந்த ஊரையே கசைக்கிடுவான்பா. அவனுக்கு ஆடுறது அவனுக்கு தெரியாது. தெரியாது. அது போல காலமெல்லா கண்ணனை நான் கொல்றேன் நீ போய் பார்த்த இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் சண்டை என்று வந்த வேளையிலே அவனை பார்த்தது இவன் மனம் பயந்து போய் அங்க பார்த்தா தெம்பா தெரிஞ்சான். ஆமா, இங்க வந்து ஆடுது. என்ன ஆடுது? கை காலத்தை அவனை கட்ட ஒண்ணு உதறது. டேய் அர்ஜுனா, எதிரே இருக்கக்கூடிய கண்ணனே அப்ப வந்திரமாக சிறுதரை இதனால் வரையிலே உங்களுக்கு நன்மை செய்த இந்த கண்ணே இன்னைக்கு பாவத்தை செய்வனா? அதாவது அறிவோடு சிந்திக்கணும். இதுகால வரையில நம்மள வாழ வைத்த தெய்வம் அல்லவா நமது மாமே. இன்று நமக்கு பகமை செய்வாரா என்று அச்சம் இல்லாது போடுறா பாடத்தை. என்று பாடத்தை போட சொல்றியா? மாமா என்னடா 33 கோடி தேவர்கள் பார்த்த தன்னுடைய தமையனையே அர்ஜுனன் கொள்கிறானே அப்படி என்று எல்லாரும் காரி துப்புவார்கள். அடிச்சுக்கிறானே இது என்ன மாமா நியாயம்? காரி துப்புவாங்க. ஏன் மாமா இது என்ன மாமா? சொல்லு மாமா. கண்ணனை கொல்ல சொன்ன தர்மன் என்னால சண்டை போடல முடியல மாமா, என்ன விட்டுருங்க, நான் ஓடி உயிர் பொழைச்சுக்கிறேன். நீ சொல்லு, பரவாயில்ல.
காலில் ஓடி போடான்னு நான் சொல்லிடுறேன். நான் முன்வைத்த காலம் பின் வைக்காதவன் அதிரத தலைவன் சத்திரிய கோத்தா எனக்கு நிகர் உலகத்திலேயே இல்ல. சும்மா அல்ல வாய்ப்பந்தலடா. உங்களுக்கு வாய்ப்பந்த வாயால பந்தல் போடுற கம்மியாட்டுவா நீங்க. புத்தி இல்லாத பசங்களா நீங்க. ஏன்னா எந்த உங்ககிட்ட வந்து பேச வந்த பாரு. எதிராளி என்றால் உன் கையில உள்ள காண்டிபத்துக்கு என்ன கட்டளை? எதிராளி என்றால் வளையம். உறவுக்காரன் வளையாது. இப்ப உன் உறவு என்று சொன்னால் இந்த வில்லு வளையாது. எதிராளி என்றால் வில்லு வளையும். அதனால வில்ல வளைச்சு பார்த்து அப்புறம் வைக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து நீ புலம்புற நீ எனக்கு வட போட வல்லியா சொன்ன வளைத்தாலும் வளைப்படவில்லையோ தொடுத்தாலும் கதை தொடுபடவில்லையோ. அவனுக்கு காது கொஞ்சம் கிழக்காது. மாமா இதனால் வரையில் எத்தனையோ முறையில் என்னுடைய பாதத்தை எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய கை கரமாகப்பட்டது. எனக்கு நடுக்க கொடுத்தது இல்லை. வளைந்தது. என்ன சொன்னீங்க? இப்ப உறவு இருந்தா வளையாது அப்படின்னு மரியாதை என் முன்னாடி நிக்காது. ஏமாமா ஆனா திருட்டு கண்ணா நியாயமா பேசு. முன்ன பின்ன இருந்து நினைச்சு பார்த்து பேசு. ஆமா ஆமா ஏற்கனவே கட்டிங் அன்னைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்தா அது குடிச்சு திருப்பி ஏதாவது பேசிருக்கேன். சாதாரணப்பட்டவனா நீ திருட்டு பையா? இந்து புத்தி விருதா எல்லாம் வீராயாது. உன்னுடைய சூழ்ச்சி எப்படியாவது உன் தங்கச்சிக்கு சபதத்தை முடிக்க எங்களை கொள்வதற்காக என்னை சூதன் என்றும் கபலன் என்றும் பேசுகின்றாய் அர்ஜுனா. காட்டி வர உனக்கு செய்தேன் காலமெல்லாம், அதை காட்டி வர உனக்கு செய்தேன் காலமெல்லாம், அதை கழித்து பாரா சொன்னா வேண்டாம் என் சொன்ன வீண் போக
ஆமா. நான் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நீங்க மறந்து போனீங்க. செய்தெண்ணி பரப்பது உலகத்திலேயே உங்களை தவிர்த்து வேற ஒருவன் கிடையாது. ஆமா. ஏன்னா ஏன் ஏன் குடும்பத்தை நான் பார்த்தது இல்லை. அத்தனை பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நான் எத்தனையோ துன்பங்களை தாங்கியவன். ஆனால் கடவுளை வாழ காக்கிற இந்த சோதன் அவனும் சூழ்ச்சிக்காரன் என்று பொய்யுரைத்து விட்டாயே. இருப்பவன் தர்மன் என்று சொன்னால் பாசறையில் இல்லாததானே இருக்கணும். ஆகையினாலே தர்மனை கண்ணால் கண்டா சொல்வது நியாயம் என்றால் கண்ணால பார்த்தாதான் என்னன்னு பார்த்தால் சரி மாமா. எங்க மாமனும் என் தம்பியும் காலையில போனாங்க. என் மாமனும் எங்க தம்பியும் காலையில போனாங்க. ஆமா போனாங்களா? கரண்ட கொண்டு வந்துடுறேன். ஆமா இப்ப எப்ப வருவாங்கன்னு நானும் பாச்சார பண்ற குஞ்சிருக்கேன். இன்னைக்கு கண்ணன் இந்தோட அவன் கதை முடிஞ்சது கணக்கு என்கிட்ட இருந்தது. ஆனா அவன் விதி கொஞ்சம் இருக்கு இல்லையா? அந்த கண்ணன் எங்க வசனம் தம்பி கிட்ட வசனம் இருக்கு. நீ கேட்டு தம்பி எதிராளியை பார்த்தால் தாங்கள் பார்ப்பதை போல ஆமா சரி அங்க போய் பாத்திய அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? ஊர்ல ஏதாவது போய் ரெண்டாவது வந்து நாங்க வந்து ஆடுற மாதிரியா இல்லையா? மாமா போயிட்டு இந்த கோயில சிலை எடுனாக்க சிலை என்பது அங்கு சிலை எடும்
மாமன் எத்தனையோ சொல்லி கேட்காமல் வந்த. ஆமா அங்க போனேன். ஆமா அப்ப கர்ணனா கொல்லல கொல்லல கர்ணம் கொல்லல இல்ல அண்ணாண்ட வாய்க்கால் இல்ல கர்ணனை கொல்லல கரும்புறாரு கெட்டிக்காரர் கர்ணனுக்கும் கொல்லல கொல்லல நல்லது விஜயாபூமா அவன்தான் புத்தி இல்லாதவனா அவனை விட புத்தி இல்லாதவன் நீரு. அவன் என்ன செய்திருவதற்கா நெல் அது விஷயம் பூவாமா ஏண்டா இதையா ஒரு புத்தி இல்ல நீ முனையில் தான் பாத்துட்டேன். அடுத்த வரி என்னன்னு பாத்தியா? என்ன அடுத்த வரி நல்லாவே பாத்துக்கிட்டே அவனையா கோவப்பட்டு கொண்டு கூடாது பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆ. நல்லாவே விஜயாபூமா மல்லவன் கர்ணன் தன்னை மகைக்காமல் இங்கு வந்தாய். அவன் அங்க போனாங்க வந்துட்டாங்க அப்படி என்ன வந்துட்டாங்க தாய் உன் இல்லைதான் என்னது? உன் வீரத்தான் என்னது? உன் சொல்லுதான் என்ன சொல்லு? சொன்னேரே வயலேவா. யாரா என்ன என் மாமனும் படுத்துக்கிறாரு என் தம்பியும் படுத்துக்கிறான். மாத்தி மாத்தி படுத்து கிடக்குறாங்க மாத்தி மாத்தி படுத்து கிடக்குறாங்க ஒருவேளை ஆண்டது போதும் அம்மா பத்தி போலான்னு படுத்துக்கிறாங்களா? அதான் நினைக்கிறேன் அது போய் எழுதி போயிருப்பான். போதும் மச்சான் கூப்பிடுறோம் வர இருக்கு நான் பார்த்து இன்னும் இருக்கு. என் தம்பி அர்ஜுனா அண்ணா ஏந்திரி அப்பா. அண்ணா மாமா எடுத்தாரான்னு பாரு. மாமா அங்க போய் அர்ஜுனா ஏந்திரி மாமா. அர்ஜுனா எழுந்தாரா பாரு ஓ அர்ஜுனா எழுந்தாரா பாரு அதான்டா அவனும் போய் பார்த்துக்கலாம் ஒரு மூலையில மாமா ஏங்க கண்ணா ஓ கோவிந்தா ஓ எழுந்துங்களா அர்ஜுனா எழுந்தாரா பாரு அர்ஜுனா மாமா எழுந்துட்டாரான்னு பாரு. மந்திரி எழுந்துட்டானா பாரு. போற கண்ணேட்டியில ஏங்க மந்திரியாரா கொஞ்சம் எழுந்துருங்களா என் முன்னாடி எழுதிட்டால பாரு. கொஞ்சம் செருப்பு அதிகாரி கொண்டாடி தூங்குறாங்க அவன் போய் நம்ம பாக்குறாங்க ரெண்டு பேருமே எழுதுவாங்க. சரி எல்லாரும் எழுந்துருங்க அர்ஜுனா மாமா என்னப்பா காரணம் மாமா நீங்களும் தெய்வம் செய்வோம். நான் மனித பிறவி நான் உன் காலில் விடலாம். நீங்க இதை பாத்திரம் விடலாமா இது உலகம் ஒப்புக்கொள்ளுமா ஆமா மாமா அப்பா பேர் வளர்த்த மும்பை நடுப்பிறவி விளையாடி கார் வளர்த்து நிறைந்தாரை கை கொள்வார் பிறவாரி கடை கண்டீரே எப்படி? மூன்று பிறவியாக ஆமா. நாம் மாறி மாறி பிறந்திருக்கிறோம் நாராயணனாக ஆமா. என்பாதத்திலே நீ விடலாம் விடலாம். உன்பாதத்திலே நான் விடலாம் ஆமா. அதனால இப்போ ஒரு சந்தேகம் தெரிஞ்சு போச்சா தெரிஞ்சு போச்சு மாமா. சண்டைக்கு போலாமா போகலாம். போ கிளம்பு மாமா சண்டை பிரபு மருமுகா மருமகனே மருமகனே மாமா சண்டை பிரபு மருமகனே இதோ இருக்கிறாரு. அண்ணன் மாட்டுதான் மாமன் பிடித்த அந்த காதோடு நீ வச்சுக்கிற காலம் மொழி. ஆமா வச்சுக்கிற மாமா இந்த பொட்டக வில்லேஜையும் ரெண்டு பேரும் எங்கிருந்தோ இங்க வந்தானுவோம். வந்த கம்மியா திருப்பி போனவன் மாமா அவன் காலில இவன் விழுந்தான் இவன் காலில அவன் விழுந்தான். ஏன்னா உங்க காலம் மொழியில அங்கிருந்து வந்து அங்க போய் படுக்க வேண்டாம். மாமா உட்காரியா
மாமா உட்காரு மாமா. ஓட்ட வந்து எழுப்பி அந்த காட்சி என் தமையனா இருக்கும்படியான பெரிய காப்பாங்கள என் பங்காளி, என் உடம்பங்காளி எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் பாலசுப்ரமணியன் அவர்கள் 100 ரூபாய். அண்ணாருடைய குடும்ப சீரு சிறப்பா இருக்கிற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆமா, நான் என்ன நினைக்கிறேன் இந்த கவியத்துல 4 கேள்வி கேட்குமா? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மாமா எரியிற விளக்கு பிரகாசமாய் அமீர விளக்கு பிரகாசமாய் எரியும். கொஞ்சம் பிரகாசமா எரியும். அதுதான் நீ கோவப்படாத. மாமா சரி விளக்கா எரியுது தெரியுதா? எரியுதான் கொஞ்சம் சிந்தோம் அப்படி வரைக்கும் ஏண்டா கண்ணா இதுவரை வரவிருக்க வந்தீர்கள், வந்து எங்கேயோ சென்றீர்கள். மறுபடி இங்க வந்து மானம் கட்ட நாய்களா? ஏண்டா மாமா, நான் என்ன நினைக்கிறேன் மாமா, சேனாதிபதி மட்டத்திற்கு அங்க தேசாதிபன் கூட வல்லன் வந்து விட்டான், அவனை நம்மால் வெற்றி அடைய முடியாது அப்படி என்று நான் நிக்கிறான். அந்த பேடி கம்யூனிட்டி போட்டோ அவன் அப்ப யாரு மாமா? அத புரந்தர பேடி கபிலாட்டி மாமா மாமா ராமான்னு வந்து வாய் வச்சிருவோம். ஒரே மாமா ஏதாவது தாங்க முடியல மாமா, கோவம் அங்க நின்று பேசாத, கிட்ட வாங்க தாங்க விட்டுறோம் மாமா. உண்மை நாயே ஒரு தந்தா இருக்கிறாளே தெய்வேந்திரன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டு அந்த இந்திரா நகரத்திலே சென்று எப்பா அங்க தேசாதிபன் கர்ணன் வந்திருக்கிறான், அவன் என்னால் வெற்றி அடைய முடியாது, உன்னுடைய படைபலத்தை கொடுங்கள் அப்படி என்று அந்த சேனை கூட போன என்ன மானங்கட்ட கமிழ் மாமா. உனக்கு சூடு சொல்ல ஆமா, இவனுக்கு ஒழுகுது எழுத்தப்பதாவா அட்டத்தனம் பார்த்தா மாமா திருப்பி ஏன் மாமா மாமா இது ஒரு கிராத மாமா அந்த பேடி பையன் என் வீரப்பிரதாபத்தை முன்னவே கண்டவன். எப்போ அடங்கந்தானா சபையிலே இவன் கத்தாவித்தையை நிரூபித்து காட்டினான். அந்த நேரத்தில் அந்த சபையிலே உள்ளே துள்ளை குதித்து இவளை காட்டில பல மடங்கு வித்தை நான் செய்து காட்டினேன். அந்த நேரத்தில் என் வீரப்பிரதாபத்தை கண்டு வெற்றி நாணப்பட்டு தலை உழுது நான் மானகட்ட நாய். அப்பா அசிங்கப்பட்டியா கம்யூனிட்டி அப்பா அசிங்கப்பட்டிய எப்பவுமே எனக்கு பழகம் தான். அப்படி அவமானவற்றை விடும் இந்த
வந்திருக்கா கம்யூனிட்டி என்ன அசைக்கு பார்க்க முடியுமா உன்னால கூட வந்தா நானும் இருக்குமா இந்த கம்யூனிட்டிக்காக பேரை பையனு சின்னால நினைக்காதா நான் எப்படிப்பட்டோம் தெரியுமா என் வீரப்பிரதாபம் தெரியுமா குத்தி இழுத்தாலும் அசைக்க முடியாது. எங்க திறமை தெரியாது. ஒரு 1,40,000 நாங்க வண்டி வந்து நாங்க டிவி கட்டிட்டு டாடா கையில விட்டு நாம 1,300 போட்டோம். கழுத்து ஓடிச்சு சரியா சொல்லிவிடும். தெரியுங்களா போடுப்பாங்க மாமா எதிராளி இருக்கிறா. ஆமா வாழ்ந்த போடுறா பாபு. முதல்ல ரதச்சாரதி அவன் மேல அக்கினி பாலத்தை 100 பானங்களை விட்டு அந்த பள்ளியை தவிர வேற எதுவும் வாயில வராத மாமா. பள்ளியை தின முண்டாட்ட ஓட்டமா இல்ல எப்ப பார்த்தாலும் பள்ளியை பண்ணி 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 நிக்கிறீங்க. மாமா உன் மேல விட்டானோ திருமாமா வர அவன் என்னடா நீ போட்டது வாயில அப்படியே ஏன்னா பாக்குறவங்க பாத்துங்க முகத்துலாம் இதுதான் இதோட லாஸ்ட். ஏன்னா இதெல்லாம் அனுப்பிட்டீங்களாடா? நம்ம உன் மேல எத்தனை பானம் போட்டானோ அவன் சல்லட கண்ணு மாதிரி 100 பானத்து இன்னும் கொஞ்சம் சிரிச்சிங்க மாமா. அந்த கிருணி அவன் பாவம் போட்டது எங்க சல்லட கண்ணு மாதிரி போட்டுது. அவனை ஏதாவது பண்றான்னா கிருஷ்ணன் மேல சொல்லி அப்புறம் போய் அவன் தேர் மேல கொண்டு கோடி விடுறாங்கிற கிருஷ்ணன் மேல் அமோக பானம் கிரீடு தன் தேர் மேல் கோடி. அதுதான் அங்க ஏன் தேர் மேல போ அந்த கனவாசா போய்க்கின்னு வர இப்படி வர பார்த்து எதிரான என்று வருவானே. ஆனால் ஆமா முதல்ல தேர் ஓட்டிய வேலை தைக்கணும். ஆமா ரெண்டாவது என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணணும்? அவன் ஏறி வந்தானே தேரு அந்த தேரை அடிச்சு உடைக்கணும். உடைச்சா அதுல ஏறி வந்தவன் எங்க நிப்பான்? அவன் என்ன நிப்பான்? கீழே தான் நிப்பான். அதே சுலபமா அப்படியே போய் உட்காந்து சாப்பிடலாம்.
வாயா செத்துருப்பான போய் பார்த்து பாப்போம் போடா என்ன பங்காளி பாக்குற என்ன பாக்குற ஒரு வேலை இருப்பாங்க அதுக்காக பார்த்துட்டு போட்டு வந்தேன் சரி சரி செத்துருப்பானையா பூரா அவன் புத்துக்காஜ மாதிரி நிற்கிறான் மாமா அம்பராத்தோட பானம் இருக்காப்பா வரவேண்டிய காரணா ஒரு பானம் ஒண்ணு கிடையாது இல்ல ஐயா ஐயோ ஆண்டவா அம்ராதரில் இருக்கவடியான ஒரு பானம் குணம் இல்லாத போய் விட்டது என்றார் எப்பா இப்பதான்டா நினைக்கிறேன் எனக்கு ஏன் இந்த நிலைமை தெரியுமா அந்த நாள் பறக்குறாங்க அந்த பரசுராமனிடத்திலே வித்தை கற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி என்று இந்த உருவத்தை மாற்றி ஒரு ஏழை பிராமணனாக சென்றேன். என் குருவிடத்திலே வித்தகத்து வர வேலையிலே ஒரு நாள் தினத்தில் என் குரு பரசுராமரோ என் மடியிலே சிரச வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே எப்பா ஒரு ராட்சத வண்டாகப்பட்டது என் துணையை துளைத்து கொண்டிருந்தது. நாம் வழிதாட முடியாத காலை அசைப்போம் யானால் குருவுக்கோ நித்திர பங்கம் வந்து விடும் அப்படி என்று அந்த வழியை பொறுத்து அமர்ந்திருந்தேன். அந்த சண்டால வண்டோ அது முன்னே துளைத்து பின்னே சென்று விட்டது. அது சென்ற உடனே உதிரமாகப்பட்டது. பெருக்கடித்து ஓடி வந்தது. அப்படி ஓடி வரும் நேரத்திலே அந்த உதிரமாகப்பட்டது என் குருவுடைய தேகத்தில் பட்டு கண்ணை இழுத்து பார்த்து இந்த உதிரம் எங்கே இருந்து வருகிறது அப்படி என்று பார்க்க என் தொடையிலே இருந்து வந்ததை பண்டு அட சண்டால பாவி சாப ரோகி உண்மையிலே ஒரு பிராமணனாக இருப்பானால் ஒரு சொட்டு உதிரத்தை பார்ப்பானே ஆனால் காதவரைக்கும் அப்பால் செல்லக்கூடியவன் இவ்வளவு பெருக்கமான வெள்ளம் போல் வருகிறது. இதை சகித்து கொண்டு இருக்கிறாயா யாரால் எப்படி என்றால் அவர் பாதத்தில் வழங்கிய அப்பா பொய் சொல்ல முடியாது ஐயா குருதேவா, நான் உண்மையிலே பிராமணன் அல்ல, அங்கு தேசாதிபன் கர்ணன் அப்படி என்று பார்த்தான் என் குருபர் சிராமர். அத சண்டாள பாவி உன்னை போல் சத்திரியனுக்கு வித்தை கத்து கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சபதம் விட்டு அல்லவா வந்திருக்கிறேன். என் சபதத்தை மாற்றி என்னை ஏமாற்றி விட்டாயே, அதனால என் பால் கட்டாய வித்தை அந்த வித்தையாகப்பட்டது. நல்ல சமர்முகத்திலே உனக்கு உதகாத போக்கிற சாபத்தை கொடுத்தான். அந்த சாபம் பலிச்சு போச்சுப்பா, என் வாத்தியார் சாபம் பலிச்சு போச்சு அப்பா. துரியோதனா அண்ணன் சென்று இருக்கிறார், பாண்டவரை கொண்டு வருவான் அப்படி அப்பா. அந்த துரியன்
அண்ணன் சென்று இருக்கிறான், பாண்டவரை கொன்று வருவான் அப்படி என்று எதிர்பார்த்தவான் இருப்பேன். ஆமா, என்ன நம்பாதா தம்பி, எல்லாம் என்னை விட்டு போட்டுது. எப்பா ஐயோ கண்ணன் குடைவள்ளல் கர்ணன் என்று ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அந்த கர்ணன் இன்றோடு போய்விட்டான், கர்ணன் இன்றோடு முடிந்து விட்டான். அப்படி என்று ஒரு கேவலமான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டு விட்டாயே மாமா. சரி மாமா, சரி. ஆயுதம் என்பதே இல்லாத போய்விட்டது. இதுக்காக தான் நீ வசனப்படுற. இதுக்கேடா நீ பயப்படுற? ஆயுதம் தான் போச்சு, ஆயுதம் போயிட்டுது, அதை விட்டுடு. ஆமா, ஆயுதம் போனால் அதற்காக நீ அஞ்ச வேண்டாம். அன்றைய காலத்தை காண்டாவன தகனம் செய்தாரே அர்ஜுனன், அன்றைய நிலத்தை காண்டாவன தகனம் செய்தாரே அர்ஜுனன். இது ராசி திருப்படா, இதான் வழி நடப்பு. அன்றைய தினத்தில காண்டாவனத்தை தகனம் செய்தாரே அர்ஜுனன். அதுல ஒரு அஸ்வசேனாய் சொல்லக்கூடிய நாகம் வாழை விட்டு ஓடி வந்தது அல்லவா? அவனை கொள்கிறேன் கொள்கிறேன் என்று உன்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்காது. காலபாலம் ஊத்தி வரீங்களா? பாம்பு தானே இரு வர சனி தேசியாக கண்ணே அஸ்வசேனா அஸ்வசேனா அப்பதான் பாத்துக்க மாமா. என்ன மாமா சொல்றேன்? எங்க போறப்போ அவனால விட ஐடியா நான் சொன்னேன். எங்க விடுறதுன்னு என்ன கேட்டேன். ஆமா, எங்க ஒண்ணும் தீபத்தூபம் காட்டி அவன் அர்ஜுனா இருக்காரு. ஆமா, அவனுக்கு மார்புகிறாங்க அவச்சு விட்ட புரிய மார்புகளுக்கா சட்டு சுட்டது கை விட்டது. பாம்பை முத எடுத்து விட போறோம். நிறுத்துறா கண்ணா, நான் தாளு ஏன் எங்க விட போறான்னு எங்க விடுறதுன்னு அவன் மாறுல விட சொல்லுவான். ஏண்டா மீந்த கொண்டு கம்மியாச்சு
மீந்த சோறு நானா சொன்னா மீந்த சோறு கொள்ள ஆமா யாரு உன் ஏண்டா, மாமன் நீ யாரா டேய், நீ யாரு? நீ எவனுக்கு பிறந்தவன்? அட்வான்ஸ் போன தேதிக்கு அட்வான்ஸ் கொடுத்தவனே தெரியலண்ணா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறவனா? சண்டை போடுறவன் யாரு? ஆமா நீங்க அடிக்கிறவன் யாரு? நீங்க அடி படுறவன் யாரு? நீங்க ஒரு தேரோட்டி பையன் பேச்சு கேட்கிறவனா நானு? நானா தேர் ஓடணுங்க டேய், அது இல்லடா, மாறுல உரம் ஓடுறோம் அது போய் புடுங்கும். ஓடுங்க அந்த கண்ணாடி உண்டு பிறடுவான். யார் சேர்த்துறான் ஐயோ அம்மா அம்மான்னு கத்துவான். அதுவான் அந்த பரிதாபத்தை பாக்குறாங்க. யார் பின்னா கழுத்துல விட்டா ஆ சட்டி சுட்டாது, கையை கையை விட்டாது, விட்டாது. அப்படியே செத்து போறான். ஆமா. உலகத்துல என்ன சொல்லுவானோ சண்டை தான் சல்லின்னு சொன்னா காரணம் அதை விட்டாரு. பேச்சு கர்ணம் விட்டான். ஆ. அதனாலதான் அவன் செத்தான். கடைசியில என் மூஞ்சிலே மூஞ்சிட்டாடா அஸ்வசேனா என்னடா இந்த மாதிரி பண்றா இந்த நேரத்துலயா? என்னடா கண்ணே அஸ்வசேனா அடங்கப்பா என் என்னடா தூங்குற? நான் தான் இந்த வெடிஞ்சுமா வெடிஞ்சு போய் எப்பயுமா அஸ்வசேனா கண்ணே அஸ்வசேனா உன் என்ன முடிய போகுது? என்ன முடிய போகுதுடா? அதனால அட சத்தாதாதனை மந்திரம் என்னடா என் தலை இருக்கான்னு பாருங்க. அறிவில்லாத தலையில்லாத எப்படி பேசுவேன்? ஓ, தலை இருக்கா? டேய், ஆறு மட்டும் போடா. வந்த அர்ஜுனன் ஆ, அதாவது அர்ஜுனன் மாமா. கண்ணனுடைய கணை இருக்கிறது ஆ, உன்னுடைய சிரசிலே இருந்த ஆ. பீடி கூடாரத்தை மட்டும் எடுத்ததை தவிர அடுத்தது. சிலோசப்பன கல்லத்தான் எடுத்தது. ஆமா. ஆனால் முதல் காலத்திலே பூமாதேவி இடத்திலே 12 அங்குலம் ஆமா. தானம் கேட்டு வந்தேன். ஆ. ஆகையினாலே வந்து வருங்காலத்தில் ஆ. நான் பூமியிலே தேரை அழித்தினேன். சிலோசப்பன கல்லோட போய் இனிமே உயிருக்கு பகை இல்ல. ஆமா. தயாராகு. சாரி மாமா. அந்த பேடி பைய சத்ததுக்கு நீ ஏன்டா அழற? எந்த பேடி பையன் செத்தான்? என்னடா சொல்ற? இல்ல அர்ஜுனன் சாகல. இல்ல காரணம் நான் தூக்கத்துல இருந்தேனா? தூங்கத்தில் இல்லையா? தூக்கத்துல இருந்தேனா? வண்டி கொடுத்தாங்க எழுப்பு விட்டியா? எழுப்பு விட்டவனே தூக்கத்துல இருந்து போய் அந்த மாதிரி அதை கடைசியில் பார்க்க போகலாங்க. அவன் பேடி முடிச்சுக்கிற மட்டும்தான் ஆட்டுது. அதை மட்டும்தான் எடுத்து வந்திருக்கேன். அதனால அவனை கொஞ்சல அதுக்கு என்ன பண்ண சொல்றது? மறுபடி மைண்டு என்ன மறுதரம் உண்டு. அவன் அதல குத்தல கழிச்ச பாலால உலகம் போறாலும் சரி ஆனா விடு. அதை கொண்டு வந்துடுறேன் நானு. அதனால நான் கொண்டு வந்துடுறேன். அட சண்டால பாம்பே, பாலூட்டி வளர்த்தேன் உனக்கு படி நினைத்து விட்டாய். ஆனா கத்தா சதிகார பாம்பே, உன்னை மலை போல் நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றி விட்டாய். முனை உழந்த உன்னை இனி என் கையால் தொடமாட்டேன். அதனால் என் முகத்தில் விழிக்காது. போறாது
மகாராஜா, நான் சபதம் செய்தேன் உன் இடத்துல வந்து அடைக்கலப்பு வந்தேன். ஆனா ஒரு நாளைக்கு 1000 பால் எனக்கு ஊட்டி வளர்த்தாய். அதனால பால் உண்ட வீட்டிலே பழி நினைப்பவர் அல்ல. அதனாலே ஆனால் உன்னுடைய தேர்தட்டிலே என் சிரசை அடித்து என் உயிரை மாமா 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 அந்த பாம்பு ஒரு மயிறு முடுங்க நீ சேர ஓட்டு நான் மாத்துறேன் அது கீழி முடி சக்கத்தான் நான் அப்பவே வரும்போதே துரியோதனை சொன்னேன். ஏன் இஷ்டப்படி தான் அவன் கேட்டாலும் நான் ஒழுங்கா ஓட்டு பண்ணான்னு சொன்னேன். என்னைக்கு என் வார்த்தையை நீ மறுத்து எனக்கு மரியாதை கொடுக்காத நீ வந்து வேறு மாதிரி நீ நடந்தாயோ, அதனால இனி ஓம் முகத்துல நான் முடிக்கிறேன். கடைசி நேரத்துல மாமா நீயே என்ன விட்டு போயிடாத மாமா கடைசி நேரத்துல. ஆனா ஒரு கதை இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. ஆனா உன் முகத்துல நான் முழிப்பதை முழிக்காது நாளைக்கு வாங்கிட்டு தான் இருக்கு. எங்கேயா போற தேர் ஓட்ட மாட்டேன் மாட்டேன். நிஜமாலுமா? ஆமா. என் வீரம் போய்விடாது என் மதி சரியாயிருந்தால் மாமையா மயிலாக போனால் இவனை சங்காரி கால விட்டால் அந்த கதிர் மகன் இவனை கால எழுந்து வாடாம். இப்ப எங்க மயிராண்டி போலான்னு நீ சொல்லிட்ட. மயிரான் போலான்னு நீ சொல்லிட்ட. சரிதா? நான் ரோஷம் உள்ளவனா இருந்தா சரிதா? நான் 200 ரூபாய் வரி கட்டிட்டு நான் முடங்குறேன் பாடுறா போய். என்ன பழி வாங்குறாய் அப்பா, என்ன பழி வாங்கிட்டது. ஐயோ தேர் கீழே இறங்கி விட்டது. ஐயோ பொன்னூரியாடு திருமணம் செய்து வரும் நேரத்திலே மணக்கோலத்தை பிடித்து வரும் ரதத்திலே வரும் நேரத்திலே ஒரு ஏழை பிராமணனுடைய கண்டாகப்பட்டது மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த கன்று இருப்பது தெரியாத அந்த கன்று மீது தேர் ஏறி அந்த கன்று இறந்து விட்டது. அந்த கன்றுக்குரிய பிராமணன் ஓடி வந்தான். கர்ணா, என் கன்றை கொண்டு விட்டு போகிறாயடா பாவி, என் கன்றை கொண்டு விட்டு போகிறாய். என் கன்றை இழந்த பசுவாகப்பட்டது தன் பிள்ளையை இழந்து எப்படி தனி மரமா நிற்கிறதோ, அது எப்படி கதறுகிறதோ அம்மா அம்மான்னு, அதை போல் நாலு நெல்லை சமர்முகத்திலே உனக்கு இந்த தேர்வு உதகாத போகிற சாபத்தை கொடுத்தான். அதோடு விட்டானா கர்ணா, கண்டை இழந்து என் கண்டை இழந்து பசி எப்படி அது பரதவித்து துடிக்கிறதோ, அதை போல நீ சபர்முகத்திலே தாலி கட்டிய மனைவி பிரிந்து பெற்ற பிள்ளையை பிரிந்து தனி மரமானி கேட்கிறது சாபத்தை கொடுத்தான். அந்த சாபம் கேடு பயனை ரதம் கீழே இறங்கி விட்டது. தூக்கி சமபத்துக்கு மாமா, உன்னை வந்து அறிவாளின்னு நினைச்ச மாமா. நீ ஒரு கடவுள் நினைச்ச. என்னது? அவனும் தன்னுடைய ரத சக்கரமாகப்பட்டது பூமியிலே அழிந்து விட்டது. அவன் தோல் கொடுத்து அவன் தூக்குறான். இதுதான் சமயம் பார்த்து வாழ்ந்த விடுறாங்க. ஆயுதம் இல்லாதவன் இடத்திலே சண்டை போட்டா அவன் சொன்னா மாதிரி போட்டேன் பேடி நம்பரு அது சரியா போயிடும். அறிவில்லாதவனே, அந்த ரதமும் ஒரு ஆயுதம் தானே தவிர ஆயுதம் இல்லாத ரதம் இல்ல. அவன் ரதத்தை உயர எழுப்பிடுவாரே. என்ன மாதிரி 100 கண்ணன் ஒண்ணும் கொஞ்ச மாதிரி 100 அர்ஜுன ஒன்று சேர்ந்தாலும் அவரை கொல்ல முடியாது. பெற்றா பாடத்தை சரி மாமா ஆகட்டும்.
அர்ஜுனனுடைய பானம் மார்பிலே தைத்தவுடனே கர்ணன் மாண்டு போவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் இப்பிறப்பிலே செய்து வந்த தான தர்மங்கள் எல்லாம் அந்த தர்ம தேவதைகள் அவன் உயிரை காத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த தர்மத்தை அவனிடத்தை பெற்றால்தான் அவன் ஆவி பிரியும். அதினராஜனர் அற்புதத்தை வெகு சென்று பார்ப்போம். கண்ணன் என்பவன் நான்டா. ஐயா, நீங்கள் யாரையா? நான் வடதேசத்தில் ஏழை பிராமணன். கண்ணன் யார் எதை கேட்ட போது இல்லை என்று அவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு அபிதேசப்படுத்தும். அங்கே நீங்கள் சமரபூமிக்கு சென்று வார்த்தையாடினார்கள். ஆனால் இங்கே வந்து உங்களிடத்தை பொன்மொழி போகலாம் பெற்று போகலாம் என்று வந்தேன். என்னுடைய பாவ நிலை நீங்கள் எதிராளி பானத்தோடு ஏழை பிராமணரே, ஐயா என்பால் பொருள் பெற்று போக வந்தீங்க. ஆமா ஐயா, உங்களுக்கு பொருள் கொடுக்க என்பால் எந்த பொருளும் இல்லையா ஐயா. நான் இப்ப எப்படி கொடுப்பேன்? ஐயா, நான் ஏழையா இருந்தாலும் நீங்கள் அணிந்திருக்க முடியாத முத்து நவரத்தினங்கள் எல்லாம் உடலில் இருக்கிறது. எனக்கு தருவாயில் இதை எனக்கு தானமாக கொடுத்தா போது நான் 5-6 தலைமுறைக்கு வைத்து புசிப்பேன். ஐயா, ஏழை பிராமணரே, அது எனக்குரிய பொருள் அல்ல. என்னை வெற்றி அடைந்து தேர்தட்டில நிற்கின்றானே அர்ச்சனம், அது அவனுக்குரிய பொருள் ஐயா. வெற்றி அடைந்தவனுக்கு தோல்வியுற்றான் பொருள் சொந்தம். அதனாலே அது அவனுக்குரிய பொருள். அதை நான் தனம் கொடுக்க கூடாது. அப்பா கண்ணா, இதிலேயே நான் பாவியாகிவிட்டேன். ஆனால் உன்னிடம் இருக்கும் பொருளை கேட்டா கொடுப்பாயோ? என்ன ஐயா? ஐயா, இதுகால வரையிலே தர்மங்களை தானங்களை முறைகளால் செய்து வந்தாயே. அந்த தான தர்மங்களை எனக்கு தாரை வார்த்து கொடுத்தார். வரும் பிறவியாவது எனக்கு புண்ணியம் சேரும் நினைக்கிறேன். அது கொடுப்பாயா? ஏழை பிராமணர் என்ன கேட்டீங்க? செய்து வந்த தான தர்மங்கள் இருக்கிறது, அதையாவது எனக்கு தானமாக கொடுங்க. ஐயோ, அந்த தர்மமாவது கடைசி வரைக்கும் என் கூட வருது பார்த்தேன். அது என்னை விட்டு ஐயா. ஏழை பிராமணரே, சொல்லுங்கள். அந்த தர்மத்தை தார வார்க்க எள்ளு இல்லை ஜலம் இல்லை ஐயா. ஐயா, நான் வரைய ஒரு திலோசப காரியத்தில் கலந்து கொண்டுதான் வந்தேன். அதுல மீந்த எண்ணெய் முடிந்திருக்கிறேன். எண்ணெய் என்னிடத்தில் இருக்கிறது. உன் மார்பிலே உரையபடியான பானத்தை அசைத்தால் குருதி பெருகி வருகிறது. அதை ஜலமாக பாவித்து இந்த எண்ணெய் கொண்டு எனக்கு தானம் கொடுங்க. ஐயா, நீங்க யாரு? ஏழை பிராமணன். அப்படி போ. என்னடா அப்பா? ஐயா, ஏழை பிராமணரே, நீங்கள் ஏழை பிராமணனா? ஐயா, ஆவியோ நிலையில் கலங்கியது என் நாக்காயோ நகத்தோ புறத்தோ நறிய பாவினாங்க தேசம் ஆண்டதோர் பக்குவம் தனில் வந்த நிலையதனால் தேவாதி தேவா, நான் பிறவி எடுத்த நாளிலிருந்து எத்தனையோ பிராமணனை பார்த்திருக்கிறேன். உன்னை போல் ஒருவனை கண்ணது கண்டையாது. ஆனால் பூமி பாலயனும் புரந்தரனும் உனக்கு நிகர் இல்லை என்றால் இந்த உலகத்தை படைக்கிறானே பிரமன், அவனும் உனக்கு நிகரல்ல. அதை காக்கிறானே நாராயணன், அவனும் உனக்கு நிகரல்ல. ஆனால் உலகத்தை அழிக்க முடியாத சிவபெருமானும் நிகரல்ல. நான் செய்த தருமமா வேண்டும். கைஜினத்திலே கொண்டாங்க. கண்ணாமணி நாராயணா, இந்த கடைசி நேரத்திலே கண்ணா சதுர்புஜ காட்சி கண்ணா நாராயணா, வாண்டத்தான் வணங்க பெற்றேன். மதிவத்த திருமுலத்தால் மதிக்க பெற்றேன். என் பெற்ற கலாங்களமும் துளபமாறும்
என் திருபுஜத்தையும் வந்து தீர்ந்த பெற்றே உன் பெற்ற பகலினால் அழிந்து விழுந்து மீண்டும் உணர்வுடனே திருநாமம் உரைக்க பெற்றேன் யான் பெற்ற தவப்பல்வே என்னதென்று இரு நிலத்தில் யான் பெற்றார் அறிகிறேன் உன் ரகத்திலே இருக்க முடியாது அந்த துலா மாலையிலே இருக்க முடியாது மதுவை அருந்த எங்கிருந்த வண்டுகள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறது அப்படி உள்ள என்னை கட்டி தழுவினாயே கண்ணா நான் செய்த புண்ணியம் கண்ணா சண்டைக்கு வந்தனே கண்ணா தருமகள் முதலானங்கரிய காதல் என் தம்பியரோடவர் முழந்து கவிதையாண்மை சண்டைக்கு வந்தனே கண்ணா எதுக்கு கண்ணா வந்த மண்ணுக்கா வந்த இல்ல பெண்ணுக்கா வந்த இல்ல கண்ணா அதோடு இல்ல கண்ணா சண்டைக்கு யாருகிட்ட வந்த என் கூட பிறந்த உலக பழக்கம் கண்ணா அண்ணன் கிட்ட யாராவது சண்டைக்கு வருவான் அப்ப தம்பி என்ன பண்ணுவான் ஏன்டா என் அண்ணன் கிட்ட சண்டைக்கு வந்தது தம்பி சப்போர்ட்டுக்கு வருவான் தம்பி கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா அண்ணன் சப்போர்ட்டுக்கு போவான் என் நிலைமைய பாத்தியா கண்ணா அவன் என் கூட பிறந்தவன் அவனுக்கு நான் அண்ணன் என் தம்பி கிட்ட என் நேரம் பொல்லாத நேரம் அவன்கிட்ட நான் சண்டைக்கு வந்தேன் கண்ணா அவன் முந்திட்டான் நான் பிந்திட்டேன் கண்ணா சண்டைக்கு வந்தன கண்ணா தம்பி யாரோடவர் முழந்து தருகையாண்மை செருளுரிய துயிலுரிந்த தோழருக்கார் கண்ணா நான் மண்ணுக்கு வெல்ல பெண்ணுக்கு வெல்ல எதுக்கு கண்ணா வந்த ஒருவன் வீட்டை உட்காந்து வயிறார சாட்ட கண்ணா அந்த சாட்ட சாப்பாட்டுக்கு தான் கண்ணா என் உயிர் அநியாயமா போகுது என் புள்ள பண்ணாட்டு எங்க ஆசை எடுக்கிற கண்ணா செஞ்சாத்து கடல்கடி தேர்ந்தவர் கோபும் வயிறார சாட்டை அந்த சாட்டை சாப்பாட்டுக்கு தான் இங்க நிற்கதியா நிற்கிறேன் உருகினர் குண்டலம் என்ற நிற்கின்றேன் உற்ற பெரும் நல்விளையும் உனக்கே தந்தே மருதிட செந்தமனும் செங்கல் மாலே மாதவத்தோன் ஒரு வழிய வாழ்ந்தவாறே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் நான் பட்ட பாடு போதும் இனிமே எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் ஆனா ஒரே ஒரு ஆசை கண்ணா என்ன உன்னுடைய மோட்ச சாம்ராஜ்யம் வேண்டும் அதை மட்டும் இந்த பிறவிலே எனக்கு கண்ணா எத்தனையோ பேர்களுக்கு தர்மங்களை செய்தவன் நீ கடைபிடிப்பான காலத்திலே இந்த கண்ணனானவன் உன்னிடத்திலே யாசிக்க வந்தேன் ஆனால் யாசித்த காலத்திலே யான் யார் என்பதை உணராது ஒரு அண்ணன் தானே என்று நான் செய்து வந்த தர்மங்களை உனக்கு தாழ கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லாது இப்போது செய்யும்படியான இந்த தர்மம் இருக்கிறது உனக்கு தானம் கொடுப்பதனால் வரக்கூடிய நன்மை இருக்கிறது அதையும் சேர்த்து உனக்கு கொடுக்கிறேன் என்று தர்மம் கொடுத்தாயே கண்ணா கண்ணா முன்னே போல் உலகிலே நான் மானிட பிறவிலே ஒருவரையும் கண்டது கிடையாது அதனாலே ஏதாவது என்னிடத்திலே வரம் கேட்கிறேன் உன்னுடைய மோட்ச சாம்ராஜ்யம் வேண்டும் எனக்கு வேறு வேண்டே வேற எதுவும் வேண்டாம் அப்பா தர்மங்கள் 32 ஆனால் அதிலே அன்னதானத்தை நீக்கி மற்றுமுள்ள தர்மங்களை குறைவில்லாது செய்தார் கண்ணா அன்னதானம் செய்யல ஏன் தெரியுமா கண்ணா ஏன் நான் தாழ்ந்த ஜாதியா உயர்ந்தவர்கள் வருவார்கள் அம்மா பசின்னு வருவாங்க நம்ம சாப்பாடு கொடுப்போம் வாங்குவாங்க எட்ட போய் ஐயோ இந்த பாழும் அங்க பசி ஒரு இடுகுலத்தாங்கிட்ட வாங்கி சாப்பிட்றமே அப்படின்னு நினைப்பாங்க மனம் கோடுவார்கள் அந்த பாவம் என்ன சேரும் அதனால ஐயா சாப்பாடு இங்க இல்லை அதோ பார்வதுன்னு ஆழ்வார் அவரு வீட்டுக்கு போக நான் அங்க அனுப்பி விட்டுட்டேங்க நான் சாப்பாடு போடலை கண்ணா இருந்த போது உனக்கு மோட்ச பதவியை குறைவில்லாது கொடுத்தோம் ஆனால் வரும் நீ இந்த தர்மத்தை அன்னதானம் செய்யாததினாலே உனக்கு பிறவி பயன் உண்டு அப்படியா அந்த பிறவிலேயும் சிறுதங்காட்டான் குடியிலேயோ சிறுதங்கனாக பிறப்பாய் அங்கே வைணவத்தை விடுத்து சைவ மதத்திலே சார்ந்து அப்ப வைஷ்ணவத்துல கிடையாது சைவத்துல வரும்படியான அன்பர்களுக்கெல்லாம் அன்னதானத்தை குறைவில்லாது நீ செய்து வர வேண்டும் உன் மனைவி வெண்காட்ட நங்கையாகவும் உன் மகன் சீராளனாகவும் அங்கே அன்னதானங்களை செய்து வருவாயே ஆனால் அப்பிறப்பிலே உனக்கு மோட்ச பதவியை குறைவில்லாது கொடுப்போம் சைவத்திலே மோட்ச சாம்ராஜ்யம் அப்படியா கண்ணா கண்ணனானவன் கண்ணனிடத்திலே வர
வரமாக பெற்று மீண்டும் திருலங்காண்டார்குடியிலே செல்வந்தனாக பிறந்து அவன் மனைவி வெண்காட்டு நங்கையாக தோற்றமாகி மகன் சீராளனாக பிறந்து ஆராய்ச்சி மணியை அமைத்து தினம் 1000 பேர்களுக்கு குறைவில்லாத அன்னம் பாலித்ததோடு இந்த கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய கர்ணன் காண்டிபன் சண்டை நாடகம் முற்று பெற்றது. இந்த ஆடினோரும் பாடினோரும் காதால் கேட்டோரும் சாலோப சாரோப சாயுச்சம் என்று சொல்ல 4ஆம் பதிவடைகிறது.